ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்து, ஒரு வரமிளகாய் இதோடு சேர்த்து சிம்லே வச்சுட்டு 1 நிமிஷம் நல்லா அதை வறுத்துக்கோங்க. இது நல்லா அந்த மாதிரி வறுத்துட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றி சூடு ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இதில் ஒரு 4 துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் போட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் தண்ணி இதில் விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சி இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இதில் 1 கப் அளவுக்கு காளானை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா அதை கலந்து விடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது காளானில் ஆல்ரெடி இந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் இருக்கும், அதெல்லாம் ஃபுல்லாக வெளியே வந்துடும். அந்த நெய்லேயே இதை நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் நல்லா இறுகிட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதை எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயிலேயே திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. நெய் சேர்த்துட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு கண்ணாடி பதத்துக்கு இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரட்டும். கண்ணாடி பதத்துக்கு இதை நல்லா இதை வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதான அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். இந்த மசாலாவை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. 1 நிமிஷம் இதை நல்லா அந்த மாதிரி கலந்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலானுடைய பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு நல்லா அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர கண்டிஷனில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதான காளான் இதை சேர்த்துடலாம். காளான் இதை சேர்த்த பிறகு இது திரும்ப நல்லா அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா அதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கோங்க. மல்லி இலை தூவிட்டு திரும்ப 1 நிமிஷம் நல்லா அதை கலந்து விடுங்க. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா அந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிற கண்டிஷனில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணுங்கள். இது பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்கள். காளான் சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்களா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சேர்த்து ரொம்பவே ஈஸி தான், குயிக்காக செஞ்சிடலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.